இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வா நிறைவா காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். நல்ல மழையை ஆண்டவர் எங்கள் பகுதியில் தந்திருக்கிறீர். ஆண்டவர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலே எங்களை சிவனோடு எழுப்பினீர். நம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அடியாரை ஆண்டவர் நீர் மறைத்து நீர் பயன்படுத்தும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேளை, ஜெப வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் உடைய இறை ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை போழும்படியாக 360வது பாடலாகிய காரிருளில் என் நேச தெய்வமே நடத்துமே என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 360வது ஞான பாடல். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே
இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 முதல் 32 வரை உள்ள 31 வரை உள்ள வசனங்கள். அன்பானவர்களே, இந்த பகுதி மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவை பற்றிய மேன்மையையும் ஞானத்தையும் அவர் எப்படி கொண்டுள்ளார், தன்னகத்தை அடக்கி உள்ளார் என்பதை மிக தெளிவாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். கொரிந்தியரை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால் திருத்தூதர் பவுல் இத்திருமுகத்தை எழுதியுள்ளார். அவரது பெரிய மடல்களில் ஒன்றான இத்திருமுகம் இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமுடைய அறிவுரைகளை வழங்குகிறது. அன்பு பற்றிய மிக சிறந்த கவிதை தொகுப்பை இங்கே நம்ம பார்க்கிறோம். இதனுடைய சூழலை நோக்கத்தை பார்க்கும்போது பவுல் காலத்தில் கொரிந்து ஒரு பெரிய வணிக நகரமாய் விளங்கியது. ரோமையரின் குடியேற்ற நகரமாகவும் திகழ்ந்தது. இங்கு பல தெய்வங்களான கோவில்கள் இருந்தன. வழிபாடு சார்ந்த வாணிகமும் தழைத்து ஓங்கியது. கொரிந்தியரை போல் இருத்தல் என்னும் கூற்று ஒழுக்கக்கேடாய் அது வாழ்தலை குறித்தது. பவுல் காலத்தில் இந்நகரில் ஏறக்குறைய 7 லட்ச மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களில் 1/3 பங்கினர் அடிமை மக்கள். பவுல் தம் 2ஆம் பயணத்தின் போது இந்த திருச்சபையை ஏற்படுத்தினார். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 10ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 18 1 முதல் 7. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியருடன் நட்பு கொண்டார். யூதர்களுடன் தொழுகை கூடத்தில் அவர் விவாதித்தார். இதுதான் இந்த கொரிந்தியருடைய மிக சுருக்கமான ஒரு முன்னுரையை நான் வழங்கியிருக்கிறேன். இந்த முதல் அதிகாரம் கிறிஸ்துவே கடவுளின் ஞானமும் வல்லமையுமாய் இருக்கிறார் என்ற அதிகாரத்தில், இந்த பகுதியில் கிறிஸ்துவை பற்றிய சிந்தனையை தான் நாம் பார்க்கிறோம். அதுவும் 18ஆம் வசனத்தில் அவர் ஆரம்பிக்கும் போது சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று இங்கே பவுல் ஆரம்பிக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் அழிந்து போகின்ற காரியங்களுக்கு மிக அதிகமாய் முக்கியத்துவம் தருகின்றார்கள். அழிந்து போகின்ற காரியங்கள், உலக பிரகாரமான ஆசை, இச்சைகள் இல்லையா, நம்முடைய உடல் சார்ந்த தேவைகள் எல்லாமே உலகத்தில் இருந்து அழிந்து போகும். அதனால தான் நம்ம கடந்த நாட்களிலே நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் விண்ணக மன்னாவை குறித்து நாம் பார்த்தோம். வானத்திலிருந்து வந்த மன்னா நானே என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வயிற்றுக்காக ஓடினார்கள், வயிற்று பிழைப்புக்காக, சாப்பாட்டுக்காக. இப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஏன் உலக பிரகாரமான அழிந்து போகிற அப்பத்திற்காக என்னை தேடினீர்கள்? வானத்தின் மன்னாவை நான் கொடுத்தேன். அன்றைக்கு மோசே உங்களுக்கு வானத்தின் அப்பத்தை கொடுத்த போது அதை உண்டீர்கள். ஆனால் நீங்கள் அதை மறந்துட்டீங்க. அது அழிந்து போகும். நான் கொடுக்கிற அப்பமோ அழியாது, அது என் சரீரமாய் என் இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். அதை அவர்கள் உணரவில்லை. அன்பானவர்களை, இன்றைக்கு நாம் கூட நிறைய நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை உணராமலேயே இருக்கின்றோம். ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய், உகந்த பிள்ளைகளாய் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்காமலேயே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவேதான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. அவரை மட்டுமே நம்ம தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் 26 சொல்றார், சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட
நிலைமையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுக்குள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகம் இன்றைக்கு யாரை ஞானிகளாக, படித்தவர்களாக அல்லது பணக்காரர்களாக, உயர்ந்த குடிகளாய் பார்க்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் தங்களையே உயர்ந்த குடிகள் என்று அழைத்து கொண்டார்கள். குறிப்பாய் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாம் நாங்கள் யூதர்கள், கடவுளின் பிள்ளைகள், நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் இயற்கையாகவே பணக்காரர்களாய் இருந்தார்கள். அதனால் ஏழைகளை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, கீழ்த்தரமாய் நினைத்தார்கள். அவர்களோடு உறவு வைத்து கொண்ட இயேசுவையும் கூட அவர்கள் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், விமர்சனம் செய்தார்கள் இல்லையா? அதான் நம்ம பார்க்கின்றோம். அன்றைக்கு அப்படி செய்தவர்கள் இன்றைக்கு அதே நிலைமைதான் நம்முடைய தேசத்தில் கூட இருக்கிறது. இன்றைக்கு உயர்குடி மக்கள், உயர்ந்த சாதி. யார் உயர்ந்த சாதி இல்லையா? முதல் குடி மக்களாக இருக்கிறவர்கள். இன்றைக்கு இந்தியாவில் எல்லா அரசு துறைகளிலும் இருக்கிறவர்கள் உயர்ந்த சாதி, உயர்குடி மக்கள், பணக்காரர்கள். நாங்கள் தான் இந்த தேசத்தின் மக்கள் என்றும் மற்றவர்கள் எல்லாம் வெளியே செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதை நம்ம பார்க்குறோம். அவன் படிப்பை உயர்வாய் பிடிக்கிறார்கள். எல்லா இடத்துல அவங்க இருக்கிறாங்க. வக்கீல்களாக, ஜட்ஜுங்களாக இருக்கிறாங்க, கலெக்டர்ஸாக இருக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால அவங்க உயர்வான இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உயர்குடி மக்கள், பணம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எது இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையாகவே சாதியம் அல்ல, பணம் அல்ல, பதவி அல்ல, பட்டம் அல்ல, ஆண்டவருடைய தேர்வு, ஆண்டவருடைய அழைப்பு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சாதியை பார்த்து, இனத்தை பார்த்து, நீ எந்த நாட்டில் பிறந்திருக்கிற அப்படின்றத பார்த்து அவர் அழைக்கிறது இல்லை. நம்மை சாதாரண மக்களாய் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். அதான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சவுல் அரசனை எப்படி தெரிந்து கொண்டார் என்று பாருங்கள். கழுதைக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தவர் சவுல், கழுதை மேய்க்கிறவர். பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்து கழுதையை மேய்த்து கொண்டிருந்தவர். கடவுள் அவரை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு முதல் அரசனாக அவரை வைக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாரு. காலையானா கழுதையை ஓட்டின்னு போவான், ராத்திரியானா கழுதையை ஓட்டின்னு வருவான். கழுதைக்கு பின்பாக போகிறவனை ஆண்டவர் இஸ்ரவேலின் அரசனாய் மாற்றினார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். சிறு பிராயம், 13 வயது, 15 வயதில் ஆடுகளுக்கு பின்பாய் போய் கொண்டிருந்தான். காடுகளிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். உணவு இல்லை, பாதுகாப்பு இல்லை இல்லையா, உறவு இல்லை. தன் பெற்றோர்கள் அவரை கைவிட்டார்கள். அண்ணன்மார்களுக்கு அரசாங்கத்தில் வேலை, இவனுக்கோ காட்டில் வேலை. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் மிருக ஜீவன்கள் மத்தியில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். கடவுள் சும்மா விட்டாரா? அவனை தான் தேர்ந்து கொண்டார். அல்லேலூயா. கடவுள் அவனை தேர்ந்து கொண்டு அவனுக்கு இஸ்ரவேலின் ராஜா என்ற மிகப்பெரிய பதவியை கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ ஏற்கனவே இருந்த ஞானிகளை, ஏற்கனவே இருந்த பெரிய பெரிய பணக்காரர்களை, உயர்குடி மக்களை வலியோர் அல்லது வலுவூற்ற பெற்றவர் என்று சொல்லுகின்ற மக்களெல்லாம் வெட்கப்படும்படியாக ஆண்டவர் இதை செய்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாக. அதான் நாம் பார்க்கிறோம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். வலுவற்றவை என்று இந்த உலகம் யாரெல்லாம் நினைக்கிறதோ அவங்கள தேர்ந்து கொண்டிருக்கிறார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை
அழித்துவிட அது தாழ்ந்ததாய் கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தெரிந்து கொண்டார். யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் கேவலமாக நினைத்தார்களோ அவர்களையே கடவுள் தேர்ந்து கொண்டார். இல்லையா? பாருங்க, மாத்தாள் மரியாளுடைய இல்லத்தில் ஆண்டவர் சாப்பிடுகிறார், அங்கே உறவு கொள்ளுகிறார். அந்த அன்பான ஆண்டவருடைய நண்பனாகிய லாசருடைய இல்லத்தில் அவர்கள் மார்த்தாள் மரியாளுடைய இல்லத்தை தேர்ந்து கொண்டார். அந்த சமூகத்தால் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். ஆனால் கடவுள் அவர்களை தான் தேர்ந்து கொண்டார். இயேசு அவர்களை தான் தேர்ந்து கொண்டார். அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாளும் மார்த்தாளும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்களாய் அவர்கள் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய மிஷனரிகளாய் மாறினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த உலகம் தாழ்நிலையாக அல்லது இழிவு நிலையாக ஒதுக்கி வைக்கிறதையெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர்கள் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். இல்லையா? பாருங்க, இயேசு ஆண்டவர் தேர்ந்து கொண்ட 12 சீடர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் பெரும் பணக்காரர்களோ, மெத்த படித்தவர்களோ, ஞானிகளோ, இல்லை பரிசேர் சதுசேர் வேத பாரகர் கூட்டத்தில் இருக்கிறவர்களோ, எருசலேம் தேவாலயத்தில் பதவியில் இருக்கிறவர்களோ இல்லவே இல்லை. எல்லாரும் சாதாரண மக்கள், பாமர மக்கள், அன்றாட கூலிக்காரர்கள். அன்றைக்கு கடலுக்கு போனாதான் சாப்பாடு, மீன் பிடித்தாதான் சாப்பாடு. பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, இல்லையா? இவங்க எல்லாருமே, தோமா, சபதேயின் குமாரர்கள், இல்லையா? இவங்க எல்லாருமே சாதாரண மக்கள். தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக கடலை நம்பி இருந்தவர்கள், தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஏதோ ஒரு சின்ன வேலை நம்பி இருந்தவர்கள், படிக்காதவர்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால அவருடைய ராஜ்யத்தை கட்ட இன்றைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களையும் பயன்படுத்துகிறார். அன்றைக்கு ஆண்டவர் ஏழைகளை வைத்து திருச்சபையை கட்டினார். இன்றைக்கு எல்லாரையும் கூப்பிடுறார், வாங்க. ஆனால் நான் உங்களை மற்றவர்கள் பார்க்கிறபடி சாதி, மதம், இனம், மொழி, வேதத்தின் அடிப்படையில் நான் அழைக்கவில்லை, உங்களை அழைத்திருக்கிறேன். இந்தியாவில் கூட பாருங்கள், தோமா வருகிற போது உயர்குடி மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வரலாறு சொல்லுகிறார். முதலாக கேரளாவில் உயர்குடி மக்களிடத்தில் செல்லுகிறார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக இன்றைக்கு சமூகத்தில் எளிநிலை மக்கள் என்று சொல்லப்படுகிற அல்லது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பட்டியலின மக்களிடத்தில் தான் அனுப்பப்பட்டார். பட்டியலின மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்தியாவில் அதிகமான கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் பட்டியலின மக்கள், தலித்துக்கள், இல்லையா? உலகம் முழுக்க அநேக இடங்களில் இன்றைக்கு சாதாரண மக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம்னு சொன்னால் காரணம் கர்த்தர் அவர்களை சந்தித்திருக்கிறார். டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய மிஷனரி ஆப்பிரிக்காவுக்கு செல்லுகிறார். இங்கிலாந்தில் இருந்து ஆப்பிரிக்காவுக்கு செல்லுகிற போது அவரை உயர்குடி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் நேரடியாக அவர் காடுகளுக்கு சென்று அங்கே இருக்கிற பழங்குடி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்றைக்கு ஆப்பிரிக்கா என்று சொல்லப்படுகிற அந்த சவுத் ஆப்பிரிக்கா எல்லா பகுதிகளிலே கருப்பின மக்கள், எல்லா மக்களுமே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் எது வேண்டாம் என்று ஒதுக்கிறதோ, எதை வேண்டாம் என்று ஒதுக்கிறதோ, இந்த உலகம் நீ எனக்கு சரியில்லை, நீ ஞானி இல்லை, நீ சாதாரண ஆளு இல்லையா, நீ தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லி இந்த உலகம் ஒதுக்கிற போது கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பை எங்கே இருக்குது? மாட்டு தொழுவத்தில். இன்றைக்கி மாட்டு தொழுவத்தில் குழந்தைங்களை பிறக்க நம்ம அனுமதிப்போமா? ஐயோ, அது ஹைஜீனிக் பிளேஸ் இல்லை, சாணி இருக்கும், கோமியம் இருக்கும், நாத்தம் அடிக்கும், இல்லையா, பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் இருக்கும். உண்மைதான்.
ஆனால் அந்த இடத்துல தான் இயேசுசாமியே பிறந்தார். அந்த இடத்துல தான் அவரை சுற்றி வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறதை ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறார். உலகத்தின் பார்வை வேறு, கிறிஸ்துவின் பார்வை வேறு. இன்னைக்கு நம்மளை கூட எல்லாரும் அப்படிதான் ஒதுக்கி வைக்கலாம். நம்ம இந்த உலகத்துக்கு தேவையில்லை, நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லை, நம்முடைய திருச்சபைக்கு தேவையில்லைன்னு சொல்லி நிறைய இடங்களிலே நம்மை ஆயர்கள் கூட, சபை பொறுப்பாளர்கள் கூட நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒதுக்குவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேடி வருகிறார். நமக்காக கல்வாரி சிலுவையில தம் ஜீவனை கொடுத்தவர். என் மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கவலைப்படாது என்று சொல்கிறார். ஆக ஞானிகளை வெட்கப்படுத்த, இல்லையா, பணக்காரர்களை வெட்கப்படுத்த ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் we are chosen people என்பதை உணர்ந்து மறந்து போகாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் தாழ்வு நிலையிலிருந்து என்னை உயர்த்தியிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்திற்கு கீழே இருந்த என்னை, அல்லது இந்த உலகத்தின் பார்வையில் கீழே இருந்த என்னை ஆண்டவர் அவருக்கு சமமாய் உயர்த்தி இன்றைக்கு ராஜாக்களோடு அதிபதிகளோடு என்னை அமர வைத்திருக்கிறார். என்னுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். பாருங்க, இல்லையா, இயேசு நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. நாம் நற்செய்தியை பெற்ற பிறகு கல்வி, மருத்துவம் எல்லாம் நம்மை தேடி வந்தது. இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய மகிழ்ச்சியோடு வெளிநாடுகளிலே, பல ஊர்களிலே நாம் பணியாற்றி கொண்டு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அவர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நாம் விசுவாசித்து பின்பற்றி, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, ஆண்டவரே என் ஞானமாக இருக்கிறார், ஆண்டவரே என் வாழ்க்கையில மீட்பாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, ஆகஸ்ட் மாதம் 30ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவிலே கூட எங்களுக்கு நல்ல மழையை தந்திருக்கிறீர் ராஜா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆண்டவரே காலை வேளையிலே எங்களை ஜீவனோடு எழுப்பி உடைய வார்த்தையை கேட்கும்படியாய், உடைய பாடலை பாடும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் செய்கிற பணிகளையும், ஆண்டவரே உடைய பயணங்களையும் கர்த்தாவின் நீர் ஆசீர்வதி, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, உடைய திருச்சபையும் உடைய தேசத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடு. இந்த இறை வார்த்தையை அகில உலகத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக, பார்க்கின்ற மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். குறிப்பாய் ஆண்டவர் வெளிநாட்டு வாழ் என்னுடைய கிறிஸ்தவ மக்களுக்காய், கிறிஸ்துவை அறியாத மக்களுக்காய், தமிழ் கிறிஸ்தவர்களுக்காய் ஆண்டவர் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இதை கேட்கின்றவர்கள், பார்க்கின்றவர்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய இல்லங்களிலே அமைதி, சமாதானம், சந்தோஷம், விடுதலை ஆண்டவரை பொங்கட்டும். வியாதிகள், பலவீனங்கள் இருந்தால் மாறட்டும். ஆண்டவர் விசேஷமாய் இதோடைய ஆண்டவர் அமெரிக்கா, யூகே, ஆண்டவரே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், ஆண்டவரே இதோ சீனா, ரஷ்யா, ஆண்டவர் இந்த பக்கம் ஜப்பான், இந்தோனேஷியா போன்ற சிங்கப்பூர், எல்லா நாடுகளும், உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா நாடுகளையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இஸ்ரேல், லெபனான் போர் ஆண்டவர் நிறுத்த இருக்கட்டும். உக்ரைன், ரஷ்யா போர் நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பல நாடுகளிலே காட்டுத்தீ, ஆண்டவரே பரவலாக பலத்த மழை, புயல் எல்லாம் இருக்கிறது. இந்த இயற்கை பேரிடர்களிலிருந்து எங்கள் தேசத்தை, என்னுடைய ஆண்டவரே உலகத்தை காத்திரணும். குறிப்பாக என்னுடைய தாய் திருநாடாக இந்திய தேசத்திற்காக, என்னுடைய தமிழக மாநிலத்துக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆட்சி செய்கிற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவர் அமைச்சரவைக்காகவும், எங்களுடைய அருமையான முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக, கலெக்டர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய முதல்வருக்காக ஜபிக்கிறோம். அமெரிக்க தேசத்திற்கு சென்று அங்கே இருக்கிற முதலீட்டாளர்களை சந்தித்து முதலீடுகளை இழுக்க சென்றிருக்கிறார். அநேக மக்கள் முதலீடு செய்ய கர்த்தர் கிருபை தாரும். எங்கள் தேசம் ஒற்றுமையாக அமைதியான சூழ்நிலையில் வாழட்டும். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதிங்க, முதல்வர்களை ஆசீர்வதிங்க. எல்லா தேவையை சேர்ந்து ஏற்ற வேளையில் மழை பெய்யட்டும். ஏற்ற வேளையில் எல்லா ஆசீர்வாதம், பாதுகாப்பு எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தா. விசேஷமாக இந்த நாளில் இந்த ஊழியத்திலோடு இருக்கிற உடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மார்த்தால் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தாவை ஆசீர்வாதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாருங்க. இந்த மழைக்காலம் ஆண்டவரே அவர்களுக்கு எந்த ஆபத்தும், ஆண்டவரை வியாதிகளும் பலவீனங்களும் கொண்டு வராதபடி பாதுகாத்தரும். ஆண்டவரே ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற, இசைவெளி பயணத்தில் இருக்கிற
இப்படி சாகோ சாருக்காய் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. அப்படியே ஆண்டவர் ஆசிரியர் பணியில் அநேக பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் போய் சேர்க்க அவர்களை நீர் ஒரு வாய்க்காலாக பயன்படுத்த வேண்டுமாய் நான் ஜபிக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரே பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்கள். படுக்கையில் ஆண்டவர் இருக்கிற மக்கள், ஆண்டவர் விசேஷமாக என்னுடைய மூத்த போதக தந்தைமார்கள் ராஜ்குமார் இருக்காங்க, நிக்சன் இருக்காங்க, குடும்பங்களுக்காக 1000 மக்களுக்காக, கரஸ்பாண்டன்ஸ்க்காக, டீச்சர்ஸ்க்காக இவர் ஜபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்தும். இந்த நாளிலே பிறந்த நாளை திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், குடும்பங்கள், ஆயர்கள் ஆண்டவரை சபைகளுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாய் பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே சிஎம்சி இடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இணக்கமாக அதனுடைய வந்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரமாய் அதை திறப்பதற்கு அவர்களுடைய கண்களில் ஆண்டவரே எங்களுக்கு தயவு கிடைக்கும்படியாய் தாழ்மையோடு மன்றாடுகிறோம். அதை முன்னெடுத்து செல்கிற ஐஎல்சி பெருந்தலைவருக்காகவும் அவரோடு கூட குழு அமைத்திருக்கிற இந்த 15 பேர் கொண்ட குழுவுக்காகவும் ஆண்டவரே அப்படி ஆம்பர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். அதே போல் 3 சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை என் தேவன் தாமே பரத்திலிருந்து நீர் தந்து வழி நடத்தும். தொடர்ந்து நிறைய ஆண்டவர் மழையை எதிர்பார்க்கிறோம். இந்த கிருபையினால் இறக்கத்தினாலே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்து நீர் வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த காலை வேளையிலே இந்த ஜபத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்களை கேட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினால் கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ரோடு கொடுத்து இருப்பதாக, ஆமென்.